அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். டிஆர்பி ராஜா போட்ட பதிவு இன்னைக்கு பெரிய அளவுக்கு விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்கு. அதாவது, நாங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அன்னபூர்ணா அப்படின்னு உள்நாட்டு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அமெரிக்கா, துபாய் அங்கெல்லாம் போய் முதலீடுகளை ஈர்க்கப் போனீங்களே, எவ்வளவு ஈர்த்தீங்க அப்படின்னு இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபாக்ஸ்கோன நிறுவனம் இத்தனையாயிரம் கோடி முதலீடு பண்ணுது அப்படின்னு சொல்லி மொக்கை வாங்குனவர்தான் ராஜா. அதுவும் இல்லாம ராஜாவுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது விஜயை பத்தி கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னது பெரிய அளவுக்கு விவாதப் பொருளாச்சு. இப்ப மீண்டும் மாட்டிக்கிட்டாரு. அப்ப முதலீடுகளை ஈர்க்கப் போறேன்னு சொல்லிட்டு முதல்வர், அவர் குடும்பம் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு இப்ப பல பேர் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நோட் போட்டு பெண் நிறுவனம் அனுப்பிடுச்சாம். அதனால பெண் நிறுவனத்துக்கும் ராஜாவுக்கும் இப்ப நேரடியா சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு தகவல். இன்னைக்கே டிட்முகே ரூபாய் 1000 நாணயம் முதல்வர் அப்படின்னு இளைஞர்களுக்கு கொடுக்கறாங்க, படிக்கிற பசங்களுக்கு. அந்த வாக்குகளை விஜய் எடுத்துட்டு போறாரு. இன்னொரு பக்கம் உரிமை தொகை அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த வாக்கும் இன்னைக்கு விஜய் பக்கம் போகுது. அப்ப நமக்கான வாக்கு எது அப்படிங்கிற ஒரு குழப்பம் டிஎம்கேவுக்கு வந்துருச்சு. இது இல்லாம ஒரு 4-5 அமைச்சர்கள் ஒன்றிய அரசோட லிங்க்ல இருக்கிறாங்க. எங்களை விட்டுருங்க, இடி ரைட் பண்ணா தாங்க மாட்டோம், வயசாகி போயிடுச்சு அப்படின்னு கோரிக்கை விடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல முக்கியமானவர் திருச்சியை சேர்ந்த அமைச்சர். ஏற்கனவே ஐபி வீட்ல ரைடு நடத்தினது தெரியும். அவரும் சோர்ந்து போயிட்டாரு. வரக்கூடிய தேர்தல்ல திமுகவை எப்படியும் ஒழிச்சே ஆகணும்னு டெல்லி கங்கணம் கட்டிக்கிட்டே இருக்கு. இதனால திமுக ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே முதல்வருக்கு தெரியாம பல பேர் மறைச்சிட்டே இருக்கிறாங்க. இது எப்போ முதல்வருக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. டிஆர்பி ராஜா மொக்கை வாங்குனதுதான் இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல விவாத பொருளா இருக்கு. இது சம்பந்தமா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க.